தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. ஜம்மு காஷ்மீரின் 5 எல்லையோர மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீட்டித்து வரும் இந்த நிலையில் ட்ரோன் தாக்குதலால் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மாநில அரசுடன் இணைந்து மக்களை இந்திய ராணுவம் வெளியேற்றி வருகிறது. பாகிஸ்தானில் குறைந்தது 4 விமான தளங்கள் இந்தியாவின் தாக்குதலால் சேதமடைந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. லாகூர், இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி, நூர்கான் ஆகிய பகுதியில் உள்ள ராணுவ தளங்கள் இந்திய ஏவுகணை தாக்குதலால் தனது வான்பரப்பை பாகிஸ்தான் மூடியதாகவும் தெரிவித்திருக்கிறது. போர் விமானங்களிலிருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டு விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடந்ததாகவும் இந்திய ராணுவம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவின் 26 இடங்களில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தகவல் கிடைத்துள்ளது. பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்களில் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என இந்திய ராணுவம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல் காரணமாக காஷ்மீர் புகைமூட்டமாக காட்சியளிக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். அதாவது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து கடந்த 4 தினங்களாக இந்தியா பாகிஸ்தான் இடையே கடுமையான ஒரு போர் நிலவரம் சூழ்ந்துட்டு இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்கிரமிப்புக்கு அதாவது காஷ்மீர் பகுதிகளில் அத்துமீறி நுழைஞ்ச தீவிரவாதிகள் அங்க இருந்த 27 சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொண்ட நிலையில இந்தியா என்ன பண்ணிச்சுன்னா, பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதிகள் தங்கி இருக்கக்கூடிய 9 முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துச்சு. இதுல பல்வேறு அதாவது 80க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில அதன் பிறகு போர் மிக மெல்ல மெல்ல சூட ஆரம்பிச்சது. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, அவ்வப்போது இரவு பொழுதுகள் மட்டுமல்லாது பகல் பொழுதுகள்லையும் ட்ரோன் மூலமாக பாகிஸ்தான் தாக்க முயற்சிப்பதும் அதை இந்தியா தடுத்து அதன் அடிப்படையில பாகிஸ்தான் மீது மறுபடியும் இவங்க பண்றதுமா கடந்த 4 நாட்களா அந்த சூழ்நிலை நிலவிக்கிட்டே இருந்தது. மேலும் பாத்தீங்கன்னா, இதனால பல்வேறு பகுதிகள் அதாவது அந்த எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளான காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போர் அந்த மக்களை உஷாராக இருக்க சொன்னாங்க. இந்நிலையில நேற்று தொடங்கி தற்போது வரை பாகிஸ்தானோட பல்வேறு ஆயுதங்களை இந்திய படை அழிச்சிட்டு இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பயணிகள் விமானத்தை கேடயமா பயன்படுத்திய பாகிஸ்தான் பயன்படுத்தி இந்த பாகிஸ்தான் ஏவிய 400 ட்ரோன்களை நமது ராணுவம் இந்திய படைகள் துல்லியமா தாக்கி அழிச்சது. இந்நிலையில் அதாவது பொதுவாகவே பாகிஸ்தானானது கடந்த பல வருடங்களாக நாங்க தீவிரவாத தாக்குதல் எதுவும் இந்தியாவுக்குள்ள நடந்தா நாங்க எதுவுமே பண்ணல, எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி புல்வாமா தாக்குதல் தொடங்கி சகலத்திலையுமே அவங்க எதிர்ப்பு தெரிவித்த நிலையில ஒவ்வொரு முறையும் இந்தியா அதுக்குண்டான ஆதாரங்களை காட்டும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, புல்வாமா தாக்குதல் எங்களுக்கு இதுல இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் பல்வேறு கட்ட ஆதாரங்களை எடுத்து காட்டினதுக்கு அப்புறம் அமைதி உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஒப்புக்கொண்டு அதன் அடிப்படையில நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தினாங்க. இதுல பல்வேறு பாகிஸ்தான் தரப்புல பல்வேறு சேதங்கள் நடந்தது. இதன் தொடர்ச்சியாக கடந்த சில வருடங்களாக பெரிய அளவுல ஒரு பெரிய தாக்குதல் இல்லாத ஒரு சூழ்நிலையில கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு அந்த 20 நாட்களுக்கு முன்பு பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா இந்த பகல்காம் தாக்குதல் நடந்தது. அதன் பதிலடியாக தான் தற்போது தூர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தியாவோட 15 நகரங்கள் குறித்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சதை இந்தியா வெற்றிகரமா தடுத்திருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தானோட 9 நகரங்கள்ல ட்ரோன் மூலம் அதிரடி தாக்குதல் நடந்துச்சு. இதனால பதற்றமான நிலையில நேற்று முன்தினம் தொடங்கி இந்திய எல்லைகளை குறிவைத்து பாகிஸ்தான் அதிக அளவுல ட்ரோன்கள் மூலமா தாக்குதல் நடத்திட்டு இருக்குது. இதனிடையே காஷ்மீர் எல்லையில தொடர்ந்து பாகிஸ்தான் படை நேரடி தாக்குதலை தொடங்கி உள்ள நிலையில பூஞ்ச், ரஜோரி பகுதியில நேற்று முன்தின அதிகாலை தொடங்கி நேற்று வரை பல்வேறு இடங்கள்ல பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகள் தாக்குச்சு. மேலும் குப்வாரா, பாராமுல்லா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல பாகிஸ்தான் பீரங்கிகள் மூலம் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்குது. இதுல பூஞ்ச் மாவட்டத்தில் இருக்கிற லோரன் மற்றும் மெஹிந்தர் செக்டர் உள்ளிட்ட பகுதிகளில் பலர் 3க்கும் மேற்பட்டோர் பலியானாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் தரப்புல இன்று காலை முதற்கொண்டு பல்வேறு வகையில அவங்க நேற்று இரவு இப்ப நம்ம காஷ்மீர் ஒட்டி உள்ள பகுதிகளில் தாக்குதலை தொடங்கிய நிலையில மீண்டும் இந்திய ராணுவம் ஒரு எச்சரிக்கை விடுத்துச்சு. அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொதுமக்கள் யாரும் இங்க வெளியே வர வேண்டாம், கொஞ்சம் பாதுகாப்பான இடங்கள்ல இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க பல்வேறு தரப்புல எச்சரிக்கை கொடுத்தாங்க. மேலும் எல்லை பகுதிகளில் அதிக அளவுல ராணுவத்தை குவிச்சிட்டு இருக்கிற கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2400 CRPF வீரர்கள் தற்போது காஷ்மீர்
பேருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தயாரான ஆகாஷ் ஏவுகணை உள்ளிட்ட பல்வேறு ஏவுகணைகளை கொண்டு தற்போது வந்து பாகிஸ்தான் மீதான தாக்குதல் வந்து தொடர்ந்துட்டு இருக்குது. அதாவது இப்போ ராஜஸ்தான், பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா ஓயாமல் ஒழிச்சுக்கிது. அதாவது மக்களை அலர்ட் பண்றதுக்காக சைரன் ஒழித்த வண்ணமா தான் இருந்தது. அதே மாதிரி எந்த விதமான அசம்பாவிதங்களும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக என்ன பண்ணாங்கன்னா மின்சாரத்தை துண்டிச்ச நிலையில அது வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை காணப்பட்டு இருக்குது. மேலும் இன்று காலை பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பகுதியில் இருக்கிற பல்வேறு இடங்கள்ல வந்து பாகிஸ்தானானது ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்துச்சு. ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்த நிலையில இந்திய தரப்புல உள்ள நம்ம ராணுவம் வந்து அதை வெற்றிகரமா முறியடிச்ச ஒரு சூழ்நிலையில தொடர்ச்சியாக தற்போது வரை அதாவது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பகுதியில் அதிக அளவிலான ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் ஈடுபட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வதேச நிதி ஆணையத்திலிருந்து தங்களுக்கு இன்னும் போதிய அளவுக்கு வந்து கணம் இல்லை, அதாவது நாடை வளர்த்து நடத்த முடியலன்னு சொல்லி 8,400 அதாவது $1 பில்லியன் அமெரிக்கன் டாலர் கேட்ட நேரத்தில் அதுக்கு வந்து கொடுக்கறதுக்கு முன் வந்ததுக்கு இந்தியா வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வழிபாட்டு தலங்கள் மீது மீண்டும் வந்து தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து கருது நிலையில அதனை எடுத்து அதுக்கு உண்டான பாதுகாப்பு பணிகளை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி காஷ்மீர் பகுதிகளில் வந்து சர்வதேச எல்லையிலிருந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவு முயற்சியில் ஈடுபட்ட 7 தீவிரவாதிகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டதோடு இல்லாம ஜம்மு காஷ்மீர்ல உள்ள உரி செக்டாரோட எல்லை பகுதியில பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்ல பெண் ஒருவர் வந்து பலியானார். அப்படியே அவரோட குடும்பத்தினர் 2 பேர் வந்து பலியேறிக்காங்க. மேலும் பாகிஸ்தானும் இந்தியாவும் நடைபெற்ற சண்டையில தற்போது ஒரு ராணுவ வீரர் வந்து நேற்று வந்து வீரமரணம் அடைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி போர் பதற்றம் குறித்து வந்து பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா எல்லை பகுதி மக்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த காஷ்மீர்ல இருக்கிற ரஜோரி, குப்வாரா, பாராமுல்லா, பூஞ்ச் உள்ளிட்ட எல்லையோட கிராம மக்கள் வந்து குறிவைச்சு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திட்டு வர நிலையில இதனால மக்கள் பீதி அடைஞ்சு வீட்டை காலி செய்து பாதுகாப்பான இடங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மீது பாகிஸ்தான் வந்து மீண்டும் ட்ரோன் தாக்குதல்ல ஈடுபட்டு இருக்குது. அந்த ட்ரோன் வந்து தாக்குறதும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவளை வந்து தாக்க முயற்சிக்கிறதும் அது நம்மளோட இந்தியோட வான்வெளி படைகள் வந்து அதை அழிக்கிறதுமா இங்க வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது. அதாவது பாகிஸ்தானோட எல்லை எப்பவுமே பாகிஸ்தானை பொறுத்த மட்டும் முதல்ல நாங்க எதுவுமே பண்ணல அப்படிம்பாங்க. முதல்ல இருந்தே இதே சூழ்நிலை நிறைவேற்றி வர இந்த நிலையில இந்த போரானது ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்குது. ஏற்கனவே சர்வதேச அளவுல வந்து நிதி நெருக்கடியில சிக்கி இருக்கிற பாகிஸ்தானானது தற்போது மீண்டும் தங்களோட நிதியோட நிலைமையை தெரிந்து பாகிஸ்தான் மீது இந்தியா மீது போர் தொடுத்திருக்கிறது. இன்னும் 2-3 நாட்கள் வரைதான் நீடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சர்வதேச நிதி ஆணைகள் மட்டுமல்லாது சர்வதேச அளவில் கூறப்படுது. எப்படின்னா பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட நம்ம இந்தியாவோட ஜிடிபியை விட 14 மடங்கு ஜிடிபி ஆனது கம்மி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அதாவது நம்மளோட ராணுவத்துக்குன்னு நம்ம போடக்கூடிய பட்ஜெட்ல 10ல் 1 பங்கு, அதாவது பாத்தீங்கன்னா 18 மில்லியன், அதாவது 17 மில்லியன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இது வரைக்கும் இந்தியா வந்து போட்டுட்டு இருக்குது. ஆனா 10ல் 1 பங்கு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பாகிஸ்தானுங்கிறது வந்து போர்ல